ஆனால் இப்போ நான் நிஜாமுதீன் சார்ட்ட கேட்கணும், ஏன்னா அவர் தொடர்ந்து பல ஆண்டு காலமாக அந்த தேர்தல் முன்னாள் எம்எல்ஏ வேறு அவர், ஏன்னா அவர் கேட்கணும், இந்த தமிழக வரலாற்றில் வந்து இது போன்ற சந்தர்ப்பங்கள் எப்பொழுதுமே தமிழக மக்கள் தீர்ப்பு எப்படி இருந்தாங்க, ஒன்று இந்த கட்சி இந்த கட்சின்னு எழுதுவாங்க, இன்னும் இந்த பக்கம் இருக்குல்ல அந்த பக்கம் இருக்கும். 96 மட்டும்தான் கொஞ்சம் இழுபறிகளாக இருந்தது. இந்த முறை அது மாதிரி இழுபறி தான் இருக்குமா, இல்லை இன்னும் 60% வாக்குகள் எண்ணப்படும்போது தீர்ப்பு ஒருதலை பட்சமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 96 தீர்ப்பு வந்து ரொம்ப தெளிவாக ஃபுல் ஸ்வீப்பாக திமுகவுடைய கூட்டணி வந்தது. அதிமுகவில் கிட்டத்தட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தான் எதிர்கட்சியாக அமைந்தது. இது போன்ற ஒரு நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டதான ஒரு வரலாறுகள் தெளிவாக நம்ம சொல்ல முடியல. தனிப்பெரிய கட்சியாக தான் இருந்தது, ஆனால் மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தது திமுக அப்போ இல்லையா? இப்போ 96 இல்லையா, எதிர்கட்சியே இல்லாமல் இருந்தது. காங்கிரஸ் வந்து எதிர்கட்சியாக போச்சு. திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் எதிர்கட்சி. பாமக 5 சீட்டு, அதை விட கம்மியாக 4 சீட்டு வாங்கினுச்சு அதிமுக. அப்படி தான் இருந்தது. ஃபுல் ஸ்வீப். அதேமாதிரி 2011 வந்து ஜெயலலிதா தலைமையான ஆட்சியிலையும் ஃபுல் ஸ்வீப்பாக வந்து திமுக வந்து 23 சீட்டுக்கு வந்தது. அந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தோல்வியும் 2 சீட்டு 1 சீட்டு ஜெயிச்ச தோல்வியெல்லாம் கண்டது தான். ஜெயலலிதாவை பொறுத்தவரை தானே தோற்றதையும் கண்டவர் தான். அதனால் அந்த கட்சிக்கு தோல்வி என்பது இல்லை என்று சொன்னாலும் இந்த களம் எப்படின்னு சொன்னால் நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டு தான் வேணும். கிட்டத்தட்ட ஒரு குறுகிய காலத்தில் வந்த அரசியல் அனுபவம் ரொம்ப குறைவானவர்கள் இருந்தவர்கள் களத்தை பார்த்து புரிந்து அவர்கள் வெற்றி கொடியை நாட்டி விட்டார்கள். இந்த தோல்வி நாங்கள் ஏற்கனவே தோற்றதுனால எங்களுக்கு சகஜம் சொல்ல முடியாது. கண்டவர்களுக்கும் களத்தை காணாதவர்களுக்கும் உள்ள நிகழ்வு. இதில் ஒரு உண்மை என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட அதிமுக தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொண்டு விடுமோ என்ற தோல்கிறது. அப்ப இழப்பு வந்து திமுகவிற்கு தான் நம்ம பார்க்க முடியுது. ஆமா, நம்ம கடந்த நாளில் பேசும்போது அதிமுக இழக்கும் என்று பார்த்தோம். ஆனால் 72 சீட்டு இந்த அதிமுக கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 60 சொச்ச சீட்டுகள் கொஞ்சம் வித்தியாசத்தில் இருக்குது. அது இருக்குது. ஆனா வந்து தோல்வியே கிடையாது. எடப்பாடி அவர்களும் தோல்வியே தெரியல. திமுக வந்து தனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அதிமுக 57 சீட்டும், திமுக வந்து 49 சீட்டும். கூட்டணி இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னா திமுக அதிமுக 57 சீட்டு, இன்னும் 49 சீட்டு. இப்போ எதிர்கட்சியே திமுக கைப்பற்றுமா? ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து சரிந்து 3வது இடத்துக்கு செல்லுமா? எதிர்கட்சியை கைப்பற்றுமா? ஒன்றுனா ஏறினா கூட கூட்டணியை வச்சு கொஞ்சம் பலமாக காட்டுறாங்க. அப்போ அந்த நிலையில் இருக்குமா என்பதை நம்ம பார்க்க வேண்டும். எப்போதுமே வந்து சந்தர்ப்பவாத அரசியலில் கூட்டணி கட்சிகள் சிலர் முடிவெடுப்பார்கள் என்ற நிலையில் கிட்டத்தட்ட 10-15 நாட்களுக்கு முன்பே வைகோ அவர்கள் ஒரு முடிவை சொல்லிவிட்டார். இதை நம்ம கடந்து விட முடியாது, இது அவர்களுடைய வெயிட்டை குறைத்து அளவிட முடியாது என்று அதுக்கு முன்னாடி சொன்னவர் இப்போ சொல்லிட்டாரு. பாலகிருஷ்ணன் அவர்கள் சிபிஎம்ஐ சேர்ந்த பாலகிருஷ்ணன் நேற்று அவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் வந்து தனித்து தான் செயல்படுவோம் என்ற நாங்கள் திமுக எங்களை வந்து அவமானப்படுத்தி விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். விசிக தலைவர் அவர்களும் அப்படி இப்படிமான சில கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தால் ஏற்கனவே காங்கிரஸ் வந்து ஆரம்பத்தில் தலைமை அங்கே இருக்குது. இப்போ செல்வ பெருந்தொகை வேண்டாம் அந்த பக்கம் இருக்கலாம், ஆனால் தலைமையை வந்து அந்த பக்கம் தான் இருக்குது. சிதம்பரத்தை வச்சு அவர் ரகசியமாக முடிச்சுக்கிட்டாரு. அந்த ரகசியம் இப்போ வெளிப்படையாக வந்து கொண்டிருக்கிறது. சிதம்பர ரகசியம் வெளிப்படையான ஒரு நிகழ்வாக என்ன ரகசியம் என்பது தெரிஞ்சு தலைமையிலேருந்து பாட்டு வாங்குற அளவுக்கு போயிருக்குது. ஆகவே ஏற்கனவே பாட்டாளர்கள் கட்சி எங்கே சலுகைகள் இருக்குதோ அங்கே மாறும் என்ற பெயர் உண்டு. அது ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு அந்த பெயர் உண்டு. மகனுக்கும் வருமா என்று பார்த்து அந்த முடிவையும் தெரிகிறது. அப்போ இப்படிலாம் இருக்கும் பொழுது ஒரு தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை நம்ம பார்க்க வேண்டிய நிலைமை வரும். இதுவரைக்கும் தமிழ்நாடு வந்து கூட்டணி ஆட்சியை வந்து ஆரம்பத்தில் வந்து இவர் காமராஜர் வந்து கம்யூனிஸ்ட்லேருந்து ஆட்சியை பிடுங்கினார் பேரம் பேசி. ஃபர்ஸ்ட் 52 வந்து கம்யூனிஸ்ட் தான் ஆட்சிக்கு அமைச்சிருக்க வேண்டும். நீங்க சொல்றது ஒரு பிரேக்கிங் செய்தியாக கொடுக்கலாம். முதன்முறையாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வர இருக்கிறது என்ற ஒரு தகவலை நிஜாமுதீன் எம்எல்ஏ சொல்லியிருக்கிறார். என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம்.